ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நானும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எத்தனை பேருக்கு நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வழி தெரியலன்னு வச்சுக்க, எனக்குலாம் தெரியாது. ஒழுங்கா என்ன கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். இல்லன்னா என் கூட துணைக்கு வா. எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு. உன்னை யாரு தொலைய சொன்னா? தெரியாம தொலைஞ்சிட்டேன். ஒழுங்கு மரியாதை என்ன கொண்டு விட்டு சொல்லிட்டேன். எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கும்ல. அப்ப அண்ணன் என்ன கொண்டு விட்டுருப்பார்ல? ஏன் எதுக்கு அவங்க எதுக்கு உன்னை கூட்டிட்டு போனா? ஏன் கூட்டிட்டு போனா என்ன கேக்க? ஆம்பளை தானே? உன்னை கூட்டிட்டு போவவ. அதனால அவ கூட்டிட்டு போக மாட்டாவ. என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போவவ. ஏன் அவ என்ன உன் புருஷனா? ஆமா. புருஷனா? பிள்ளை, அது ஏன் புருஷன்டி? நீ பின்ன வா வான்னு கூப்பிட்டா எனக்கு கோவம் வராதா? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். பேச கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த காட்டு வழியா நீனும் அவள தனியா அப்படி போவீங்க. உனக்கு திடீர்னு ஏதாவது பயம் வரும். உடனே வந்து நீ என் புருஷனை கட்டுவ. அப்புறம் பத்திக்கும் உனக்கு என் புருஷன் மேல காதல் வரும். அதுக்கு பேரு கொள்ள காதலடி. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அதான் நான் வந்தேன். உங்க ரெண்டுத்தையும் பார்த்த புருஷன் நடி மாதிரியே தெரியல. அது அப்படிதான் சண்டை போட்டிருக்கோம். உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? குழந்தை கூட இருக்கு. குழந்தை இருக்கா? ஆமா, எங்க மாமியார் கிட்ட இருக்கு. ரெட்ட புள்ள. ஆமா, நாங்க சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? என்னன்னு கேட்க? என்ன ரொம்ப ஏக்கமா கேட்க? சண்டை போட்டாலும் கட்டிட்டு தான் உருளுவான். என் புருஷனுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாம இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் என்ன கட்டிக்கிட்டே அலைவாங்க. அதனாலே சண்டை. அதுக்காகவே சண்டையா? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருந்தா அதான் எங்களுக்கும் அவளுக்கு சண்டை. ஏன்னா ஒரு இடமும் விடுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவிய கூடயே இருக்கணும். அப்படி கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் சலிக்காதா? சலிச்சிருச்சா? எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேங்களே. திடீர்னு அங்க இருந்து போற மாதிரி தான் இருக்கும். நச்சு ஒண்ணு கொடுத்துட்டு போயிருவாங்க. யாருக்குமே தெரியாது. டக்குனு கொடுத்துட்டு போயிருவாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? நான் எங்க அம்மா முகத்துல முடிக்க முடியுமா சொல்லி? அத்த ரெண்டு புள்ளி இருக்க. அடக்கு உடக்கமா இருக்குன்னு இருக்கவே தெரியாது. அங்க கிள்றது இங்க கிள்றது இடுப்பு கிள்றது தூக்கி வச்சு கொஞ்சறது. சப்பா, என்னால முடியல இந்த மனுஷன் கூட வாழறதுக்கு. நானும் ஒண்ணு கட்ட போறேனே. எப்ப பாரு மும்முன மூஞ்சி மாதிரி. உண்மையா சொல்ற? ஆமா, அதான் என் வேலை கோத்து சுத்திட்டு இருக்கு. என்ன வெறுப்பத்துக்காக ஒன்னே எதாவது பண்ணிட்டுனா? என்ன தர வேற யாரையும் எடுத்து பார்க்காதே. என்ன வெறுப்பத்துக்காக ஏதாவது பண்ணிட்டாவன்னா அதுக்கு தான் நான் வந்தேன். சத்தியமா உங்க ரெண்டத்தையும் புருஷன் பண்ணி என்னால நம்பவே முடியல. நம்பணும். ஓகே, நம்பணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அத்தி அடர்ந்து காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. எனக்கு வழியே தெரியல. நான் இதோட தொலைஞ்சிருவேனா? ஆத்தி ஆத்தி, இந்த குந்தானிய கூட்டிட்டாலே இதுல நான் என் வாழ்க்கை தொலைச்சிருவேன் போலுக்க. நாம இப்ப எங்க போறோம்? இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்ல, நான் வரும்போது இப்பெல்லாம் வரவே இல்லையே. வழி புதுசா இருக்கு, அதான் கேட்க. எனக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா இப்படிதான் போகணும். வா, போயிடலாம்ல. போயிடலாம் போயிடலாம், வா வா. சத்தியமா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? சப்பா, ரெட்ட புள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்பவே மாட்டான். உன்னை பார்த்தாலும் தெரியல, அவரை பார்த்தாலும் தெரியல, அதான் கேட்டேன். அதே காதல். காதல், அன்பு, பாசம் எல்லாம் நிறைஞ்சிருக்கனால நாங்க இளமையாவே இருக்கோம். நாம இப்பதானே இந்த இடத்துக்கு வந்தோம். காட்டுக்குள்ள எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வா. இசை, யோ இவ எங்க போனா? எடி இசை, எடி அடி என் பொண்டாட்டி. யோ இவ மாதிரி கூட்டிட்டு போறா. இசை, இத்தங்கோ வாழு 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 இரு. இசை கேக்காடி. இசை பான்ஸ் போடுறேன்.
இந்த பாலிஸ் போடுறது தானே அப்ப போட்டுட்டு இருந்தா. அப்படின்னா இங்கதான் பையில போயிருக்கு. ஏய், இசை! இசை! மாப்பிள்ள என் பொண்ணு எங்க இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வாங்கல. ஆளை போல எல்லாம் நிக்க வேண்டியதானே. இவன் என்ன தனியா போயிருக்கா? ஏதாவது சுத்தி பார்க்கலான்னு போயிருப்பா, இப்படி தொலைஞ்சிட்டா. ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள. பார்த்துட்டு தான் வாங்கண்ணே. போய் தொலையட்டும், சத்த மாட்டேன். ஆட்டோண்ணே. அண்ணி தானத்த வருவாங்கத்த, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க போயிருவாங்க? வந்துருவாங்க. இல்ல மாப்பிள்ள, காணாம போய் ரொம்ப நேரம் ஆகுது, அதான் பயமா இருக்குது. நம்ம கூட வந்த ஆட்கள் இங்க தானே நிக்காங்க. இவன் மட்டும் எங்க போனா? மாப்பிள்ள வருவா, எங்க போயிருவா? இப்ப வருவா. ராபின்சன். எனக்கு தனியா அழகுக்கு கூட, கத்தி மனசுல இருக்கிற அழகுக்கு கூட இடம் இல்ல. நான் அதுக்காக தான் பாதி இங்க வந்தேன். கத்தி அழணும், நான் அழறது யாருக்கு கேட்க கூடாது. என் மனசுல இருக்க வலி போகிற வரைக்கும் நான் அழணும். எல்லாரும் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதே இது தனியா வந்தா ரொம்ப அழுறாங்களே. என்னவா இருக்கும்? கிங்ஸின் பையனும் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ ஒண்ணு இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. இந்த கிங்ஸின் தெரிஞ்சுதான் அடைக்கல கொடுத்துருக்கான். என்னவா இருக்கும்? ரொம்ப அழுறாங்களே. எதுக்காக இப்படி அழணும்? அவங்க வீட்டுல குடும்பம் இருந்துச்சு, ஆனா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? எதுக்காக அழணும்? யாரு நினைச்சாங்க? இப்படி அவ தொலைஞ்சிடணும். கிடைக்கவே கூடாது, கிடைக்கவே கூடாது. மாப்பிள்ள போய் தேடி பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள. அத்தை அவங்க என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் வந்துருவாங்க அத்தை. அவ சின்ன பிள்ளைதான், ரொம்ப சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பச்சை பிள்ளை. மாப்பிள்ள தான் பொறுப்பா பார்த்துருக்கணும். என்ன மாப்பிள்ள உங்க பொண்டாட்டி இப்படி விட்டுட்டீல? வருவா, தொலைஞ்சிடணும், தொலைஞ்சிடணும். என் அம்மா அடி, என் புள்ள வந்துட்டா. எமங்க வா, எங்க வா, அம்மங்க தான் நிக்கோ பாரு. நான் புருஷன் உன் சம்மந்தில தான் நிக்காவா? வா. தலை விதியை எங்க மாத்த முடியும்? எங்க அண்ணன் பாவம், இப்படி மாட்டிக்கிட்டாங்க. சரி விட. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆளோட நிக்க வேண்டியதானே? அம்மா இது யாரு? இந்த பொண்ணு தாமா என்ன கூட்டிட்டு வந்தா. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. அண்ணா அந்த பொண்ணை பாரு, பொம்மை மாதிரி இருக்கா பாருண்ணே. ஆமா. அண்ணா நிக்காரே பிசினஸ் மேன், அவர் தான் என் புருஷன் ராபின்சன். புருஷனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், அது என்ன பிசினஸ் மேனே? அப்படி போடுமா? கரெக்ட் அடிச்சது இந்த பொண்ணு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரர். அதான் அவரை மரியாதையா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். புருஷனே சொல்லியிருக்கலாம், அவர் என்ன பிசினஸ் பண்றான்னு நான் கேட்கவே இல்லையே. அப்படி சொல்லுமா? இருந்தாலும் என் புருஷனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதனாலதான் நான் யாருக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாலும் அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். அது நான் அவருக்கு கொடுக்குற மகிமை. அவருக்கு இல்ல, அவர் உத்திரத்துக்கு. உன் புருஷன் என்ன வைப்பக்கா நீ சொல்லவே இல்ல. நீ கேட்கல, அதனால நான் சொல்லல. இந்த பொண்ணு பாயிண்டா பேசுது. ஆமால. ஆமாண்ணே. சொல்லவே இல்ல. உன் ஹஸ்பண்ட் என்னால பாக்காரு? பக்கத்து ஊர்ல தான் போலீஸா இருக்காரு. எஸ்ஏ. அடுத்து பெரிய போஸ்டிங்க்கு போயிடுவாரு.
டிஎஸ்பி ஆயிடுவாரு. எஸ்ஐயா? பக்கத்து ஊர்ல 2 ஸ்டேஷன் இருக்கு. முதல் ஸ்டேஷன்ல துறை, 2வது ஸ்டேஷன்ல நமக்கு தெரிஞ்ச பையன், அவன் கிங்ஸ்லன்னு. இந்த பொண்ணு என்ன சொல்லுது? அந்த பையனுக்கு கல்யாணம் முடியலையே, வேற யாரையும் சொல்றாளோ? ஒரு ஸ்டேஷனுக்கு வேற யாராவது வந்திருக்காங்களா? கிங்ஸ்ல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் கிடைச்சா மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். போலீஸா? அப்படியா? அதான் நீ பாத்தியே, அவர் பார்த்தா உனக்கு போலீஸ் மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த பையன் இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஓ சூப்பர். என் ஹஸ்பண்டும் பெரிய பிசினஸ்மேன் தான். இசை! ஏய் இசை! என் புருஷ தேடி வந்துட்டேன், வேணா வாரேன். இங்கதான் இருக்கேன். அவ பக்கத்துல பிடிக்காங்க. பையன் உள்ள எங்க சுத்தி எங்க வந்திருக்கு பாரு. என்ன எந்த சைடு வாங்க. இவன் பொறாமே பாரு. ஹாய். ஹாய் சார். ஹாய். சாரி. ஆத்தி மூச்சு ரொம்ப இழுத்து பிடிச்சால. என் மவளோட சம்மந்தி பாத்துக்கங்க. ஓ அப்படியா? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. தம்பி, நீங்க இந்த களக்காட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அந்த ஸ்டேஷன்ல தான வேலை பாக்கிய? ஆமா. நான் பாத்துர்க்கேன், அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு கல்யாணம் முடியலையா? கல்யாணம் முடியலையா? அது இவ என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையா? அவங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு சொல்றாங்க. நீ கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ள இருக்குன்னு சொன்னா. அது வந்துரும், சீக்கிரம் வந்துரும். எங்க மாமியார் வச்சிருக்காங்க, அவிய மறந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிரிக்க வச்சிருங்க. ஓ நீ என்ன போய் சொல்லிருக்க. அது வந்து எனக்கு தான் இவ்வளவு நல்லா தெரியுமே. இவளுக்கு கல்யாணம் முடியல, இவ அண்ணனுக்கு என்ன கல்யாணம் முடியல, அப்புறம் இவளுக்கு எப்படி கல்யாணம் முடியும்? அடி பாதவத்தி, ஏன்டி அப்படி சொன்ன? பெரிய அசிங்கமா போச்சு. இவ என்னெல்லாம் கதை விட்டுட்டா? கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளையா, அடுத்து ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காவளா? ஐயோ பெரிய அசிங்கமா போச்சு. இந்த பையன் எதுக்கு வந்துச்சு? அது கெட்டிக்கு வர மொற பிள்ளையா இருக்கும். அப்படியே தம்பி? அப்படிலாம் இல்ல. எங்க வீட்டுல டியூஷன் படிக்காங்க, அதனால தெரியும். வேற எதுவும் இல்ல. டியூஷன் படிக்க பிள்ளைங்களா பிக்னிக் வந்திருக்கோம், அவ்வளவுதான். என் பேரு ஜெமிமா. ஓ நல்லா இருக்கு. உங்க பேரு? கிங்ஸ்லின். ஒட்டி நிக்காங்க. என்ன பண்ண? நீங்க ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா. நீங்க காலேஜ் படிச்சதுல எங்க? நம்ம திருநெல்வேலியில தான் படிச்சேன். இப்போ நான் அங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இப்படி என்னோட ஒரு 3 செட் முத்தி இருப்பீங்க. உங்களுக்கு ஷாரி தெரியுமா? மெய்யானப்புறமா? தங்கச்சி இப்ப என் கூட தான் படிச்சிட்டு இருக்கா. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன். தெரியும், ஏன் செட்டு தான். அப்புறம் வின்சென்ட்? அதே ஊர் தானே, 2 சித்தப்பா பெரியப்பா பையன் தானே? ஆமா. பாத்தீங்களா, நான் அடிக்கடி அந்த ஊருக்கு வருவேன். அப்ப நீங்க அந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? அடிக்கடி வந்திருக்க, தெரியும். அவங்க தங்கச்சி தான் என் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? நான் நிச்சயமா உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்றேன். சரி. இவனை வச்சுக்கிட்டு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதா. இப்ப கொஞ்சம் உரசு பாப்பா. எனக்கு நீ யாரைட்டு நாங்க வாரோம். இல்ல அந்த முண்ட கஞ்சியால வந்தது. மிச்சத்தை இன்னொரு நாள் பேசிக்கலாம். சரி போயிட்டு வரோம். சார் உங்களை ஸ்டேஷன்ல வந்தா பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க இப்ப அந்த ஸ்டேஷன்ல இல்ல, வேற ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்காங்க. இனி ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். என்ன? இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்னங்க வேலை? நம்ம போலாமே. சரி போலாம். சரி நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. இசை டாடா. போடி வெண்ண மோளே, எல்லாம் ஒண்ணால வந்தது. நம்ம போலாங்க. நம்ம எதுக்கு இங்க வீணா நின்னுக்கிட்டு? வாங்க நம்ம போலாம். இல்ல அந்த பொண்ணு ஸ்டேஷனை பத்தி கேட்டுட்டு இருந்தா, அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடட்டுமா? ஒண்ணும் நொட்டண்டா, பேசாம வந்துடா. இல்ல அதை மட்டும் சொல்லிட்டு வந்துருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். நீங்க அன்னைக்கு அசிங்கப்படுத்திடுவா. சரி நாங்க வரோம். இரு, இன்னைக்கு உனக்கு போற வழியில இருக்கு. பார்த்து
பார்த்தது போதும். ஏங்க உங்களுக்கு சரியா கண்ணு தெரியாதுல்ல? இல்ல தெரியுமா? அடி வெண்ண மோளே, என்ன பார்வை பார்க்க யாத்தாடி. அவளுக்கு கண்ணு தெரியாது, அதான் கண்ணாடி போட்டிருக்காவ. நீ எதுக்கு கண்ணாடி போட்டிருக்க? சொன்னமா மிஸ்கட் பண்றா. எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, அங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது, நாங்க வாரோம். சார் உங்க கான்டாக்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா? கான்டாக்டே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கடுப்பேத்துறாளே, கான்டாக்ட் வேணுமா? ஒண்ணு பண்ணுங்க, ஒருவேளை நீங்க இவங்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் கான்டாக்ட் வச்சுக்கிடுங்க. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிடுவேன். ஆமாமா, அது அப்படியே என் காதுக்கு வந்துட்டா மாதிரி சொல்லி பார்க்கும். சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப அழகா இருக்காரு, எவ்வளவு அழகா இருக்காரு. நான் இப்படி ஒரு அழகான ஆளை பார்த்ததே இல்லை. நாளைக்கே மீட் பண்ணுவேன். என்ன பிரச்சனை தெரிஞ்சு ஆகணுமே. எதுக்காக தனியா உட்காந்தாலும் தனியா உட்காந்தாலும் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்க போதே? மத்த நேரம் நல்லதா இருக்காங்க, என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அந்த பொண்ணு சொன்னாலே கிங்ஸ்ல இருக்குமோ? கிங்ஸ்ல இருக்குமோ? வாய்ப்பு இல்லை, வேற யாராவது இருக்கும். பார்க்கலாம், இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம். என் மனசுல இருக்க வலிய வேதனையை நான் வெளியில சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. நிச்சயமா ஒரு நாள் என் மனசுல இருக்க வலியெல்லாம் குறையும். நம்புவேன், நம்புவேன். பக்கத்துல நின்னோம் அவ்வளவுதான், நம்மள கேவலமா நினைச்சிருவாங்க. நம்ம விறுவிறுன்னு போயிடணும். அங்க மனித குரங்கு இருக்கு, பாத்தே போ. எனக்கு தெரியும். ரெட்ட புள்ள. உனக்கு இந்த அசிங்கம் தேவையா? உனக்கு இந்த அசிங்கம் தேவையான்னு நான் கேட்கேன். ரெட்ட புள்ளையம்மா, நான் கூட ஒண்ணுக்கு தான் அடி போட்டேன். அசிங்கமா பேர திரும்பினா நீ கணக்கு வச்சது சரிதான். முத ரெட்ட, அப்புறம் ஒத்த. சரியா இருக்கு, சரியா இருக்குது. அந்த ரெட்ட பிள்ளை எங்கம்மா? ஐயோ அசிங்கமா இருக்க. என்ன பண்ண? யார்கிட்டமா விட்டு வந்திருக்க? அப்படியே அடி வயிற்றுல இருந்து உருண்டுட்டு வந்து போடுக்குன்னா இல்ல, அப்படியே பொறாம பொங்கிட்டு வந்துச்சா பார்த்தேன். எனக்கு எதுக்கு பொறாம வரணும்? அதான் கேக்குறேன், எனக்கு எதுக்கு பொறாம வரணும்? எனக்கு எதுக்கு பொறாம வரணும்? ரெட்ட பிள்ளை இருக்குமா? கிட்ட வந்தா ஏன் வந்தேன்னு கேளுடா. அடுத்த மாசமா இருக்குமா? மத ரெண்டு ரெட்ட பிள்ளை, எனக்கே தெரியல. ஆம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளையா? நான் அதான் சொல்றேன், எதுக்கு போய் சொல்லிட்டு நச்சா ஆக்கிவோங்க. எதுக்கு சும்மா சும்மாவே வாய் அங்க போய் பேசுவோம். அந்த பொண்ணு நல்லா கபத்தியா ஆளு. நாளைக்கு வரை என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா வருவா. அதே என் கூட ரெண்டு பேரும் படிச்சானுங்க, அவனுக்கு தங்கச்சுதான் இவனுக்கு ஃப்ரெண்டா. இனி கான்டாக்ட் ஈஸியா கிடைச்சிரும்ல. எனக்கு என்ன வந்திருக்கு? கான்டாக்ட் கிடைக்கட்டும், என்ன வேணும் கிடைக்கட்டும். எனக்கு என்ன வந்திருக்கு? சரி, நீ ஏன் பர்மிஷன் கொடுத்துட்ட? இனிமே நான் உனக்கு தான் பயந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி. அவளும் அவ மூஞ்சியும் நல்லாவே இல்ல. இப்போ அந்த பொண்ணையா நீ அவ்வளவு குறை சொல்ற? அவன் நல்லவே இல்ல. அவளும் அவன் மண்டையும் பொறாம. அவன் மூஞ்ச பாத்தீங்களா? நல்லவே இல்ல பாத்தீங்களா? அவளும் அவன் மூஞ்சியும் நல்லாவே இல்லப்பா. இல்லையா? அப்படி ஒண்ணும் தெரியலையா? இவரை நல்ல வெறுப்பேத்தி பாக்கணுமே. நல்லதா இருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன குறை? அவள் எல்லாம் லட்சணமா இருக்கால. அவ லட்சணமா இருக்கா? அளவுக்கு இல்ல இல்ல, அது பரவாயில்ல, நல்ல அழகா கியூட்டா தான் இருக்கா. அழகா தான் இருந்தா. கிட்ட இருந்தா அவளை போய் அது நீங்க அசிங்கமா இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு அவ அழகா தெரியுதா? நான் அசிங்கமா இருக்கேன்? நீங்க கண்ணாடில பாக்குறதே இல்ல. நான் அசிங்கமா இருக்கேன்? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? சரி விடு, இவ்வளவு அசிங்கமா இருக்கேன். நமக்கெல்லாம் அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தானே.
அவ ரொம்ப நல்லாவே இல்ல. அதனால நான் தான் அசிங்கமா இருக்கேன்னு வேற எனக்கு எப்படி இருந்தா என்ன? இவனை கொன்னாலும் கொன்னுருவேன் நினைக்கிறேன். என்னமா? ஒண்ணு இல்ல, நான் போறேன். எங்கம்மா போற? எங்க போறேன்? நான் கூட நம்ம புள்ளையில தான் பார்க்க போறியோன்னு நினைச்சிட்டேன். வயிற்றுல புள்ள இருக்குடி பார்த்து. இங்க பாரு, ஏன் புள்ள வயிற்றுல இருக்காங்க எல்லாம் எமோஷனல் ஆகாத புள்ள எதுக்குக்காவா? பாத்துடி புள்ள எடுத்துக்கிட்டியாவா? இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். நீ தானே சொல்லிருக்க. எனக்கு நீ சொல்லிதான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? நான் அப்படி சொல்லல, அவ சும்மா சொல்லுதா. சும்மா சொன்னாலா? ஆமா, அவ எப்பவுமே அப்படிதான் சும்மா தான் சொல்லுவா. சும்மா சொல்லலையே, அவன் நிஜமா தான் சொன்னா. இல்ல, அவ பொய்யா சொல்றா, பொய்யாங்கண்ணி. அப்ப நீ அப்படி சொல்லவே இல்லையோ? சே, நான் அப்படி சொல்லுவேனா? நான் அப்படி சொல்லவே இல்ல, அவ பொய்யா சொல்றா. எப்ப நம்பிட்டேன். அவ என்ன பொய் சொல்லுதா? அப்ப நீ அப்படி சொல்லல. அப்படி எப்படி சொல்லுவ? சரி இரு, நான் அவகிட்ட போய் நீ ஏன் இப்பெல்லாம் சொன்னு போய் கேட்டு வந்தது. அது என்ன இப்பெல்லாம் சொல்லியிருக்கா? இப்பெல்லாம் சொல்லலாமா? ஒரு வயசுல அந்த பிள்ளைய பார்த்து இரு, நான் போய் அதை சத்தம் முடிச்சுட்டு வரேன். இங்கே நிலையில நான் போயிட்டு வந்துடுறேன். கோவத்தை கிளப்பிடக்கூடாது. கோவத்தை கிளப்பிடக்கூடாது. இந்த இசை எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. கோவம் வந்து சொல்லிவிட்டேன். எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? இல்ல, இப்ப எதுக்கு அங்க போகணும்னு நான் கேட்கேன். என்னது? ஒரு வயசுக்கு வந்த புள்ள, ஒரு வயசுக்கு வந்த பையன், ரெண்டு பேரும் இப்படி பேசியிருக்கா. உனக்கும் எனக்கு எல்லாம் நடந்து நமக்கு ரெட்ட புள்ள இருந்த மாதிரியும் இன்னும் என் வயிற்றுல என் புள்ள நீ சுமக்கிற மாதிரியும் எப்படிலாம் சொல்லிட்டா பத்தியா? அவளை விடலாமா? விடக்கூடாது. இரு, நீ இங்கே நில்லு. நான் ஒண்ணுக்கு ரெண்டா பார்த்துட்டு வந்துருக்கேன். ஒண்ணு புடுங்க வேண்டாம், இது நில்லுங்க. இல்ல அது வந்து டென்ஷன் பட்டக்கூடாது. ஓகே, நான் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிருமா? அம்மா கட்டி அணைச்சி அப்படியே புரண்டணும். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. உன்னையா நான் சூஸ் பண்ணேன்னு இப்போ புரியுதுடி. இசை நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. வயிற்று இருக்க புள்ளைக்கு இல்ல நான் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வரேன். நீ இங்கே நில்லு. இங்க பாரு, ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது சரியா? அதுல உட்காரு. புள்ளைக்கு தான் ஆயிர போகுது. நான் போய் அவளை சத்தம் போட்டுட்டு வரேன். எப்படி? இப்போதான் நீ மாசமா இருக்க, அதுக்குள்ள முதல் ரெண்டு ரெட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டாளே. அது எங்க நான் கேட்க வேண்டாம். அவ எதுக்கு அப்படி சொன்னா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். அது இனிமேதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொல்லிருப்பா. நீ சொல்லாததெல்லாம் இப்படி சொல்லிருக்கா பாரு. நான் கூட நம்பிட்டேன் பாரு. விடக்கூடாது. எனக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப கோவம் வருது. அவ எப்படி சொல்லலாம்? அவ எப்படி அப்படி சொல்லலாம்? நான் போறேன். சரி நீ போ, நான் போய் கேட்டுட்டு வரேன். என்னமா? எதுக்கு போகணும் நான் கேட்கேன். புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த கதை விடுவா பாரு. என்ன? எனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த மஞ்ச முடிக்காரிய பார்க்க போறிய. எனக்கு இது கூட தெரியாத அளவுக்கு நான் அவ்வளவு முட்டாளன்னு நினைச்சிட்டியே. நடக்கட்டும், போங்க சார், போங்க. நீங்க அதுக்கு தானே இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டல. ஐயோ கத்தி சொல்லிட்டேனா? இல்ல அது வந்து இல்ல நான் அநியாயத்தை தட்டிக்க அது வந்து நான் போய் அச்சச்ச நான் போய் பாப்பா சொல்லி பாப்போம். இரு, நான் போய் அநியாயத்தை தட்டி கட்டிட்டு வரேன். அதான் அவளை பார்க்க போனோம் அப்படிதானே? உங்களால இருக்க முடியல. அவளை பார்க்காம உங்களால இருக்க முடியல அப்படிதானே? என்ன இசை இப்படிலாம் சொல்லிட்டேன்? நடிக்காதீங்க சார், நடிக்காதீங்க சார். இல்ல அது என்னமோ தெரியல. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? என்னமோ தெரியல. உன்கிட்ட என் மனசு கதை சொல்லணும் போல எனக்கு தோணுது. அத சொல்லலாமா கூடாதா அப்படிங்கறதே எனக்கு தெரியல. அத்தி நம்மள வச்சு செய்ய போறான்னு நினைக்க ரொம்ப சோதிக்கானே. அத இங்க நின்னு சொல்லிருக்கலாமே. உன் கண்ணை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாது. என்ன? அதான் தெரியல. உன் கண்ணை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் பத்தாது. ஆனா நீ அதையும் மீறி கண்டுபிடிச்சிட்ட. சாரி, அதையும் மீறி நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ கண்டுபிடிப்பன நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது.
உனக்கு பார்த்தா சிரிச்சுற. அப்படி பார்க்காத இசை, அப்படி பார்க்காத. என்னால முடியல, என்னால முடியல. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னமோ தெரியல. என்ன தண்டு சொல்ல வர? அதான் நீ கண்ணை பிடிச்சிட்டிய. எத? அதான் அத அதான்டா. எத? என் மனசுல இருக்குது. உங்க மனசுல என்ன இருக்குது? அதான் அநியாயத்தை தட்டி கேட்க போறதுக்காக நான் துள்ளிக்கிட்டு இருந்தேனே. அதுக்கு உங்ககிட்ட நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாம இருக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. நான் அநியாயத்தை தட்டி கேட்க போறேன்னு துள்ளினதே அவளை திரும்ப பார்க்கணும். சாரி சாரி சாரி. சிரிச்சதடா, சிரிச்சதடா. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. சாரி. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் கேட்க. அதான் சாரி 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 கேட்டுட்டேன். ஐயா அப்படி பிளான் போட்டுருக்கியா? சாரி, என்ன மன்னிச்சிரு. அவ அழகு என்ன கொள்ளுது. அவ கண்ணு, நான் என்ன மறந்துட்டேன். சாரி. அவ கண்ணு இருக்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ பாக்குற பார்வை காலத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பேசுனா பாரு பேச்சு, அப்பா எதுலையுமே கிடைக்காத போல அவ பேச்சுல இருக்கு. எனக்கு தெரியும். போங்க போங்க, அத மைண்டில போங்க. என்ன மன்னிச்சிரு. போங்கன்னு சொன்னேன். சரி, வயத்துல இருக்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடுவல்ல. குவாத்த கல்பிட கூடாது. அடி இப்படி கத்தாது என் பிள்ளை என்னத்துக்கடி ஆவான்? அதான் அவளை பார்க்க போறீல. அவ கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ பேசின காலத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னீல. இந்த பிள்ளை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்க. அப்படி சொல்லாதடி. அப்படிதான் சொல்லுவேன். நானே என் பிள்ளைய கெடுக்கிட்டு போறேன். நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணு எங்களை காப்பாத்த வேண்டாம். அப்படி சொல்லாதடி. உங்களுக்கு உங்க பொண்ணாட்டி பிள்ளைய பத்தி கவலை இல்லல்ல. அவ கண்ணு, அவ பேச்சு, அதுதானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். போங்க, நான் உங்க பிள்ளைய கெடுக்கிட்டு வரேன். தங்கடி ஆளாதம்மா, அம்மா நான் இருக்கேன். ஐயோ ஐயோ, இந்த நாள் எப்போ நேரம் இருக்க அன்னைக்கும் போல இருக்க. இங்க பாருங்க, இனிமே இந்த பிள்ளைய உரிமை கொண்டாடிட்டு வந்தீங்க. அதை என்ன மன்னிச்சிருன்னு சொன்னல. இங்க பாருங்க, இனிமேல் இந்த பிள்ளைய பார்க்க வரத வைக்க கூடாது. நான் யாரோ, நீங்க யாரோ. இனி என் பிள்ளைய பத்தி என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அவதான முக்கியம். போங்க அப்படி சொல்லாதடி. போங்க சொன்னேன். இனிமேல் என்ன பத்தி என் பிள்ளைய பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா என் பிள்ளைய இனிமேல் அது என் பிள்ளை. அப்படி சொல்லாதடி. அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் அவ கண்ணு அழகு கொள்ளுதில்ல. போங்க, என்ன பத்தி என் பிள்ளைய பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அப்படின்னா அந்த ரெட்ட புள்ள அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். தெய்வமே, இது உண்மையாக கூடாதா? இந்த நொடி அதெல்லாம் உண்மையாக கூடாதா? எனக்கோ இவளுக்கோ நிறைய குழந்தைங்க, எங்க அன்புக்கும் காதலுக்கும் நிலமா நிறைய குழந்தைங்க இருக்க கூடாதா? இது கனவா போக கூடாது. கிங்ஸின், இதை உனக்கான சந்திப்போம். பயன்படுத்திக்க. இவ பொண்டாட்டி. இவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. என் பிள்ளைய பத்தில நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். இல்ல, அது வந்து போங்க, அவ பின்னாடியே போங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளை மேல அக்கறையே கிடையாது. போங்க, உங்களுக்கு அவ தானே முக்கியம். போங்க, என்ன பத்திய பிள்ளைய பத்தி கவலைப்படவே வேண்டாம். போங்க சார், போங்க. என் பிள்ளைய எனக்கு எப்படி காப்பாத்தணும்னு தெரியும். இந்த நொடி எனக்கு வாழ்ந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நினைச்சமா இருக்க கூடாதா? இதெல்லாம் நிஜமா மாறக்கூடாதா? இவன் என் பொண்டாட்டி, என் புள்ளன்னு இருக்கணுமே. இது நிஜமாக கூடாதா? வயிற்றுல இருக்க என் புள்ள என்ன சொல்றான்? அம்மா கவலைப்படாத, அப்பா போனா போட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? அதை நான் கொஞ்சம் கேட்கலாமா? அது வந்து ஐயா, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? ஐயா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? என் தோல்ல ஏறு. வேண்டாம். என் தோல்ல ஏறடி. என்ன விடுங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். நான் அது நிஜமாக கூடாதான்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன விடுங்க.
இதெல்லாம் நிஜமாகணும். இங்க பாருங்க, நான் சும்மா சொல்லிட்டேன். இல்ல இதெல்லாம் நிஜமாகணும். என் காதல் உனக்கு புரியுதா புரியலையா? என்னை இறக்கி விடுங்க. அது என்னை விடுங்க. இல்ல நீ சொன்னதெல்லாம் நிறைவேறணும். எனக்கு அது வேணும். நீ சொன்ன அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். எனக்கு வேணும். அது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பரவாயில்ல, அது எனக்கு வேணும். இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இப்ப கோபத்துல சொல்லிட்டேன். சம்மந்தம் இல்ல. என் புள்ள வயிற்றுல வளரணும். இவ்வளவு பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் போறேன். முடியாது முடியாது. இங்க எனக்கு கோவம் வந்துடும். விடுங்க சொல்லிட்டேன். எனக்கு நீ சொன்னதெல்லாம் நிறைவேறணும். நீயும் நானும் ஒன்னா கலக்கணும். நீ முழுசா எனக்கு சொந்தமாகணும். நீ எனக்கு முழுசா சொந்தமாகணும். இங்க பாருங்க, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. இங்க யாரும் வர மாட்டாங்க. நீ பயப்பட வேண்டாம். சும்மா இருங்க. என்னை விடுங்க. என்னை இறக்கி விடுங்க. நான் கத்திடுவேன். சரி, பயமா இருந்தா அவன் தள்ளி போலாமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. என் பொண்டாட்டி மாதிரி தெரியுது. என் உசுர மாதிரி தெரியுது. எனக்கு நீ வேணும்டி. என்னால இதுல இருந்து வெப்பமா முடியாது. நீ எனக்கு வேணும். இப்பவே உடலும் உள்ளதலும் ஒன்னாகணும். முடியாது. வேண்டாம், எனக்கு கோவம் வந்துடும். அப்படியாண்டி நான் யாருக்கிட்டையாவது பேசினா உனக்கு தாங்கிக்க முடியல. எப்படி இருக்கு? நான் யாருக்கிட்டையாவது போய் நின்னாலே உன்னால தாங்கிக்க முடியல. அதுக்கு பேர் என்ன பேருடி? வேண்டாம், சேர்ந்துடலாம். மிச்சம் எதுக்கு தான் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்கே இப்பவே நீ எனக்கு வேணும். ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன்.